வாட் இஃப் பேட்டில்ஸ்லேயே ரொம்ப பாப்புலரான அதே மட்டும் இல்லாமல் ஃபேமஸான பேட்டில்ஸ் தான் ஜெனோ விஎஸ் ஏலியன் எக்ஸ். இது ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டில் கூட தான், காம்ப்ளிகேட்டட் கூடன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2 பேர் பவரும் 2 பேருக்கும் அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோமே, ஃபஸ்ட்டு யார் ரியாக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏலியன் எக்ஸை பென் கண்ட்ரோல் எடுக்கலைன்னா கன்ஃபார்ம் ஜெனோஸ் எரேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் பென்டன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தானா ஏலியன் எக்ஸை, ஜெனோஸ் ஒன்றும் ஃபைட் ரோல் எக்ஸ்பீரியன்ஸான கையோ கிடையாது. ஸோ அதால் ஸ்பீடை அவ்வளோக்கா நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ ஏலியன் எக்ஸ் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடும் பென்டன் கண்ட்ரோலில் வச்சுருந்தா. சப்போஸ் 2 பேர் பவரும் 2 பேர்த்துக்கும் ஒர்க் ஆகலைன்னா, அதாவது ஜெனோஸ் அந்த யூனிவர்ஸே அழித்தாலும் பென்டன் அங்கே குத்துக்கல்லாட்ட நிற்கிற மாதிரி, அதே மாதிரி ஏலியன் எக்ஸ் அந்த யூனிவர்ஸே அழித்தாலும் ஜெனோஸுக்கு அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருந்துச்சுன்னா இந்த பேட்டில் கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும்தான் இந்த பேட்டில் முடியும். அது வரைக்கும் இன்ஃபினைட்டாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா 2 பேர்த்துலையும் இன்ஃபினைட் ஸ்பீட், இன்ஃபினைட் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குது.